அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 3/9/2025. ஏகாதசி திதி நாளை அதிகாலை 4:22 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் இரவு 11:08 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். அமிர்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், கேது. கன்னியில் செவ்வாய், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? நாட்டியம், ஓவியம் பயில, உணவு, கமிஷன் வியாபாரம் தொடங்க, கணிதம், கம்ப்யூட்டர் அறிய, மிருதங்கம் வாங்க, வாகன பழுது நீக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பணம் உலகத்தை கவரும், வார்த்தைகள் மனிதனை கவரும், நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் இறைவனையே கவரும். ஆமாங்க, பணத்தை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி பிறரை புகழ்ந்து பேசுகிறதுலையும் எந்த பயனும் இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் பொழுது இறைவன் நம்மை நாடி வந்து கொண்டிருக்கிறான் என்ற உண்மையை புரிந்து கொண்டு நம்மால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்துட்டு போவோம்னு தினந்தோறும் நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்துக்குரியவர் சந்திரன். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தரக்கூடிய சந்திரன் இன்னைக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு, கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, உறவினர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க, நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய கடன் பைசலாகும். ஆனால் வீடு, சொத்து, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்காக புதுசாக நீங்கள் லோன் வாங்குகிற மாதிரியான சூழல் உருவாகுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாயை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட்ருங்க. நேரம் கடந்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வாயு தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், வேறு மாதிரி வேஷம் போடுறவங்க யார், அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக தெரிய வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி தேங்கி கிடந்த சரக்கெல்லாம் விற்று தீரும். லாபமும் உங்களுக்கு அதிகமாகும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க, பணவரவும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை, ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அடிக்கடி சந்தித்துப்பார். வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல, அறிவும் தாமாக வளர்ந்து கொண்டே வரும். ஆமாங்க, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் உறவினர்களால்
சொந்தக்காரங்களால், நண்பர்களால், கூடிகிட்டு இருந்தவங்களால் எத்தனையோ துரோகங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அதனால தாங்க சின்ன வயசுலேயே உங்கள் மனசு பக்குவப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் பகுத்தறிவு பட்டறிவுன்னு நாலுத்தையும் யோசிக்கிற அளவுக்கு நாலாவிதத்துலேயும் உங்களுக்கு அறிவு இருக்குதுங்க. அதனால தாங்க இன்றைக்கி கூட யாராவது ஏதாவது சொன்னால் அது சரியாக தவறான்னு யோசித்து முடிவெடுக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டில் உப்பை கொஞ்சம் குறைச்சிங்க. அதே மாதிரி சுவையாக இருக்கேன்னு சொல்லி அதிகமாக சாப்பிட்ற வேண்டாம், அளவாக சாப்பிட்றது நல்லதுங்க. நெருங்கிய சொந்தக்காரங்க ரொம்ப வருஷமாக நெருக்கமானவங்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கி அவங்கக்கிட்ட கூட கவனமாக பேசணும். ஏன்னா நீங்கள் இயல்பாக யதார்த்தமாக பேசுகிறத கூட கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் நல்லாயிருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு உங்களை பற்றி யாராவது ஏதாவது குறை சொல்லிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஒருத்தவங்க குறை சொன்னாலும் இன்னொருத்தவங்க உங்களை பாராட்டி பேசுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி முன்னேற்றம் உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வேண்டும் என்ற போது விட்டு கொடுங்கள், வேண்டாம் என்ற போது விட்டு விடுங்கள். எதையும் எதிர்பார்த்து நிற்பதை விட உங்களை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்கள். உங்களுக்கே உங்களை பிடித்து போய்விடும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. வேண்டாம் அப்படின்னா சரி என்னத்துக்கு நாம் விலகிக்கலாம் அப்படின்னு நீங்கள் விலகிடுவீங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் போய் கை கட்டி வாய் பொத்தி உதவியெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. 4 பேர் நம்மக்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு நம்ம தகுதியை நாம் வளர்த்துக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் சொந்த காலில் நின்று சுதந்திரமாய் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. தனஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஜென்ம குரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏதாவது உங்கள் வாயிலேருந்து வருமானு சிலர்லாம் வந்து கேட்டு பார்ப்பாங்க. ஆனால் எல்லார்ட்டையுமே கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லதுங்க. யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாம். இயல்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தைரிய ஸ்தானாதிபதியோட உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒரு பக்கம் வந்து பணப்பற்றாக்குறை, கடன் சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்துக்கலாம், நாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியம் ஒரு மனசுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. நேரம் தவறி சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் கொஞ்சம் லேசாக தொடங்கி இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போதும்
கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சதை நடத்தி முடிப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு களைப்பு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நம்மை விழ வைக்கவும் அழ வைக்கவும் எல்லோராலும் முடியும். ஆனால் நம்மை எழ வைப்பதற்கு நம்முடைய தன்னம்பிக்கையால் மட்டுமே முடியும். ஆமாங்க, நம்பிக்கை இருக்கணுங்க. தன் மீது நம்பிக்கை இருக்கணுங்க. அதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. நம்மளை நாம் முதல்ல மதிக்க கற்றுக்கணும். நம்மளை நாம் எப்பயுமே பெருமையாக நினச்சிக்கணும். நம்ம மேலே நாம் முதல்ல நம்பிக்கை வைக்கணும். இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஊர் உலகம் என்ன தான் சொன்னாலும், மட்டம் தட்டி பேசினாலும், குத்தங்குறை சொன்னாலும், நான் சரியாக இருக்கேன், மனசாட்சியோடு இருக்கேன், நான் நல்லவனாக தான் இருக்கேன்னு மார்தட்டி நம்பிக்கையுடன் பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானின் பார்வை பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. தயங்கி தடுமாறி நின்று போன சில விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. உதவி கேட்கலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ளாரே உறுத்திக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்க. என்னன்னாலும் பரவாயில்ல கேட்டுருவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக அந்த டிசைனில் ஒரு சட்டை எடுக்கணும்னு நினச்சிங்க இல்லைங்களா, அது மாதிரி புது ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதே மாதிரி வரவேண்டிய நிலுவைத் தொகைகள், அதை வசூலாக வேண்டிய தொகைகள் அதெல்லாமே இன்றைக்கி வசூலாகுங்க. அதே போல் புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் கூடுதலான நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு முணுமுணுப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது, கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது, உழைப்புக்கு பயந்தால் வளர முடியாது. அதனால தாங்க என்ன வந்தாலும் எல்லாத்தையும் நாம் எதிர்கொள்ளணும். எல்லாவற்றையும் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டால் தான் எதிரிகளை வீழ்த்தி முன்னேற முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அசராமல் விரைந்து உழைத்து கொண்டே இருப்பவர்கள், ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கெங்க அஷ்டமத்து சனி போட்டு பாடாப்படுத்துது. நாம் எதாவது சொன்னோம்னா மற்றவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க, வேறு விதமாக நம்மளை தெரிஞ்சுக்கிறாங்க. நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. நம்ம செய்யாததெல்லாம் செய்ததாக சொல்லி வேறு மாதிரி தப்பாக பேசுகிறாங்கன்னு மனசுக்குள்ளார நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கீங்க. அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்துட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ பைரவரையும் நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா அஷ்டமத்து சனி நடக்கும்போது இதெல்லாம் ஒரு பாடமாக அமைஞ்சிரும், படிப்பினையாக அமைஞ்சிரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. என்ன தான் சனி பகவான் உங்களை போட்டு கஷ்டப்படுத்தினாலும் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கார். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல
மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். வீடு கட்டுறது, வாங்கிறது, விற்கிறது இது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி முன்னேற்றம் உண்டுங்க. லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. நாம் உழைக்கிறபடி உழைப்போம், லாபம் வருதோ இல்லையோ பார்த்துக்கலாம், நம்ம கடமையை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் வளர்ந்துட்டு வரீங்கிற அந்த வளர்ச்சியை தாங்கிக்காமல் கூட பொறாமையில் யாராவது குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் அது காதில் வாங்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சந்தோஷம் இன்றைக்கி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், கவனமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தேளின் விஷம் கூட 2 நாளில் இறங்கிவிடும். ஆனால் சில வார்த்தைகளின் விஷமானது வாழ்க்கை முழுவதும் மனதிலே நின்றுவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுவீங்க. அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரியோ மனசை நோகடிக்கிற மாதிரியோ மறந்தும் பேசிடக்கூடாதுன்னு தான் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அதையும் தாண்டி சில நேரங்களில் உங்களை நோகடித்து உங்கள் வாயால் வன்மையான வார்த்தைகளை வாங்கி கட்டிக்கிறவங்களும் சிலர்லாம் இருக்காங்கங்க. இருந்தாலும் எங்கும் எப்பொழுதும் நகைச்சுவையுடன் பேசக்கூடியவர்கள், 4 பேரை சிரிக்க வைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நினச்சது இன்றைக்கி நிறைவேறுங்க. தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. பழைய நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியில் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்பெல்லாம் இருந்தப்போ நம்ம சரியாக பயன்படுத்திக்கலையே அப்படின்னு சொல்லி இப்போ உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை ஏதாவது குத்தங்குறை சொல்லின்னு இருப்பாங்க. பழைய நண்பர்கள் கூட இப்போ ஏனோ தானோன்னு தான் பேசுகிறாங்களே தவிர முன்ன மாதிரி ஒரு அக்கறையாக பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை பயணத்தில் பல வழிகளை மட்டுமல்ல சில வழிகளையும் நாம் கடக்க வேண்டியுள்ளது. ஆமாங்க, வாழ்க்கை பயணம் அப்படின்னாலே அதில் வலி இல்லாமல் இருக்காதுங்க. சிலர் ஒரு மாதிரி பேசுவாங்க, சிலர் நம்மளை நோகடிப்பாங்க, சிலர் நம்மளை மட்டம் தட்டி பேசுவாங்க, மனசால் நோகடிப்பாங்க. எல்லாத்தையும் தாங்கி தாக்கு பிடிச்சி வந்தாதாங்க வாழ்க்கைங்கிறது வசந்தமாகும். இல்லைன்னா வழியிலே நின்றுட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிடும். எங்கும் எப்பொழுதும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றையும் தாண்டி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க.
பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இன்றைக்கி இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் விறுவிறுப்பாக இன்றைக்கி பேசப்படுவீங்க. பொது நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் அதெல்லாம் கூட நீங்கள் கலந்துப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்துக்கிட்டே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ உடம்பு ஃபிட்னஸ் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிட்டிங்க. டயட்லலாம் இப்போ இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாம் 2 வயசு 3 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்களே, இளமையாக இருக்கீங்களே அப்படின்னு உங்களை தனிப்பட்ட வகையிலையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் பதுங்கி கிடக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சுமையும் கொஞ்சம் இருக்கும். திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக லாபாதிபதி சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. புது வாடிக்கையாளர் வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை கூடும். அதிகாரிகள் உங்கள்கிட்ட சில முக்கிய பொறுப்புகளை, முக்கிய வேலைகளை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பாருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். சின்ன சின்னதாக செலவுகளும் இருக்கும். பழைய நண்பர்களுடைய தொந்தரவுகளும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, செல்வாக்கு உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நேற்று ஒரு புன்னகை, இன்று ஒரு மௌனம், நாளை ஒரு நினைவு, அதன் பிறகு ஒரு மறதி. இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆமாங்க, இதுக்கு மேலே என்ன இருக்குது வாழ்க்கை? அதனால தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போகும்போது என்ன பெருசாக தலையில் தூக்கிட்டு போக போகிறோம்? ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு 4 நல்லது பண்ணோம்னா எல்லா வகையிலுமே நமக்கும் நல்லாயிருக்கும். 4 மனசு நம்மளை வாழ்த்துச்சுன்னா நம்ம மனசு நிம்மதி அடையுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு ஈகோ பார்க்காமல் எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவும் கரங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. இங்கிதமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. வாக்குஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாருக்கும் நீங்கள் பேசுகிறது இன்றைக்கி பிடிச்சு போயிடும். உங்கள் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எல்லாருமே ஏற்றுப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய மனப்போக்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் சில அறிவுரைகளை இன்றைக்கி நீங்கள் கொடுப்பீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்க. ராகு உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே போகுதே. நமக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குதா, இல்லை நம்ம மனசுக்கு அது மாதிரி தோணுதா அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடந்தாலும் 2ஆம் இடத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பணம் வருது, ஆனால் எடுத்து வைக்க முடியல, செலவு அதிகமாயிட்டு தான் போகுதுங்கிற மாதிரியும் இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொன்று கரையம் பண்ணுறது, பூர்வீக சொத்தில் ஏதாவது மராமத்து பணிகள் பண்ணுறதுன்னு அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஜெயிப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கள் வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உழைப்பிலும் சரி உறவிலும் சரி உண்மையாய் இருப்பவர்கள்
தோற்றுக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆமாங்க, நீங்கள் சில நேரம் அது மாதிரி நினச்சி மனசுக்குள்ளே வருத்தப்படுவீங்க. நல்லா உழைக்கிறோம், ஆனால் நமக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது. சொந்தக்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கவனித்து தான் அனுப்புகிறோம், ஆனால் நம்மளை பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன உலகம் இது, இப்படிலாம் இருக்காங்கன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார சஞ்சலப்பட்டாலும் பல நேரங்களில் நம்ம கடமையை நாம் சிறப்பாக செய்வோங்கிற நம்பிக்கையோடு எல்லோருக்கும் எல்லாம் உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க. அதே மாதிரி திடீர் செலவுகள்லாம் வரும். உணர்ச்சி வசப்பட்டு பெருசாக செலவு பண்ணுறதோ அல்லது நீங்கள் ஏதாவது வாக்குறுதி யாருக்காக கொடுக்குறதோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கணும். அதே மாதிரி திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்கள். மூல நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைக்கி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பணவரவு, செல்வாக்கு எல்லாமே உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க. வியாபாரத்தில் கடன் யாருக்கும் இன்றைக்கி தர வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் அதிகாரிகளை புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். ஆமாங்க, வழித்தடம் எப்படி இருக்குன்னு பார்த்து அப்படியே பொறுமையாக போயின்ட்டுருப்பாங்க எல்லாரும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, புது வழி பாதையை நீங்கள் உருவாக்குவீங்க. எல்லாரும் உங்களை பின்பற்றி வரும்படி ஏதேனும் ஒரு வகையில் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களை தன்னுடைய அறிவாற்றலால் ஆண்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. 6ஆம் இடத்துல குரு, வீண் பழியெல்லாம் வருது. சொல்லாததெல்லாம் சொன்னதாக சொல்கிறாங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு முகத்தை திருப்பிக்கிட்டு பார்க்காத மாதிரி போகிறாங்க. பணம் இருந்தால் எல்லாரும் பாஞ்சி வெடித்து பேச வராங்க, இல்லைன்னா எல்லாம் பதுங்கிக்கிட்டு போகிறாங்க. என்ன உலகம் இது, எல்லாம் பணத்துக்காக தானான்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. சுக்கிரன் உங்களை பார்த்துட்ருக்காரு, நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் உள் மனசுக்குள்ளார ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. வீடு கட்டுறதுக்கு அல்லது வாங்கிறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக நடக்கும். அதிகாரிகளை பார்க்கலாம், லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இருந்தாலும் என்ன வந்தாலும் எதுவும் கையில் நிற்க மாட்டேங்குது, செலவு கூடிக்கிட்டே தான் போகுது, இருக்கிற கடனை வேறு எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அதெல்லாம் சீக்கிரம் பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் வருதுங்க. அந்த மாதிரி கிரக அமைப்புகளும் வர்றதுனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வியாபாரம், உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் முன்கோபமும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, உருவத்துக்குத்தான் முக்கியத்துவம் என்றால் காட்டுக்கு ராஜாவாக யானைதான் ஆகியிருக்கும். ஆமாங்க, உருவத்தை பார்த்தெல்லாம் நம்ம யாரையுமே மதிப்பிடக்கூடாதுங்க. சிலர் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருப்பாங்க, ஆனால் பேசி பழகும்போது தான் அவங்கள்ட்ட ஒன்றும் பெருசாக அறிவுத்திறன் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும். சிலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக கூட இருப்பாங்க, அல்லது சுமாரான முகத்தோடு இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேசும்பொழுது பல அறிவார்ந்த விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கிறது நமக்கு புரிய வரும். அதனால தாங்க வெளித்தோற்றத்தை வைத்து மற்றவர்களை நீங்கள் எப்பொழுதுமே விரும்ப மாட்டீங்க. ஒரு பழமே இருக்குது, அதை தோலை வச்சு நாம் அது அப்படி இப்படின்னு சொல்லிட முடியாது. சுளையை வைத்து தான் நாம் அதனுடைய சுவையை சொல்ல முடியும். அதனால் எங்கும் எப்பொழுதும் நல்ல மனசு உள்ளவர்களையே நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. பழைய பிரச்சனைகள், சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்களை 9வது பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால அடுக்கடுக்காக நெருக்கடிகள், ஏமாற்றங்கள், இழப்புகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி குதித்து பெருசாக உங்களை காப்பாற்றின்னு இருக்கிறவர் குரு பகவான் தாங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பேசும்போது கவனமாக இருக்கணுங்க. கோபப்பட்டு பேசுகிறது, ஆவேசமாக பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. உங்களை மாதிரியே எல்லோரும் நேர்மையாக இருந்துட முடியுமா? நியாயமாக இருந்துட முடியுமா? உண்மையாக இருந்துட முடியுமா? அது முடியாதில்ல. பலரும் பலவிதமான சூழலில் வளர்ந்து வராங்க. அதனால் சில நேரங்களில் விட்டு கொடுத்தும் போகிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக மனக்கசப்பு மட்டும் இல்லாமல் வாக்குவாதங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வழிகள் இல்லாமல் கூட வாழ்க்கை அமைந்து விடலாம். ஆனால் ஒருபோதும் வலிகள் இல்லாமல் வாழ்க்கை அமைந்து விடாது. ஆமாங்க, வாழ்க்கை அப்படின்னாலே நமக்கு வலிக்கிற மாதிரி யாராவது நடந்துப்பாங்க, ஏதாவது நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க, அல்லது திறமை இல்லைன்னு சொல்லுவாங்க, பார்த்தா ஒன்று பேசுவாங்க, முதுகுக்கு பின்னால் வேறு மாதிரி பேசுவாங்க. இப்படி வாழ்க்கையில் பலர் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. சிலர் நமக்கு வழிகளை கொடுக்குறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் வழிக்கான வழிகளை அமைத்து தராங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவங்கவுங்க மனநிலை, குணநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க நடந்துக்கிறாங்க. நாம் நம்ம வழியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி என்று நேர்வழியில் பயணிக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் திரிகோணாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி அமையறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதோ அல்லது முதலீடு செய்கிறதோ அல்லது கடையை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, புது வேலையாட்களை அமைச்சுக்கிறது, வேலைக்கு சேர்க்கறது, இந்த மாதிரி பரபரப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க. ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து ஜென்ம சனியாக இருக்கிறதுனால உடல்நிலை, மனநிலை எல்லாம் மாறி மாறி ஒரு மாதிரி இருக்குது. உடல் தெம்பாக இருந்தால் மனசு கொஞ்சம் சோர்வாக இருக்குது. உடம்பு ரொம்ப களைப்பாக இருந்தால் மனசு கொஞ்சம் தெம்பாகுது. ரெண்டும் சமநிலைக்கு வர மாட்டேங்குது என்ன சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. கேது உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவே முடியுங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது.
புதுசாக பங்குதாரர்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களையும் இழந்துடக்கூடாதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மனிதர்களில் நல்லவங்க இருக்காங்க, ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க, அறிவியல் அறிஞர்கள் இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்க, இப்படி பலதரப்பட்டவங்களாமே இருக்காங்க. ஆனால் மனிதர்களே ரவுடீசம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கிரகங்கள்லேயும் ரவுடீசம் பண்ணுற கிரகங்கள்லாம் இருக்குது. அப்படியா? கிரகங்களில் கூட அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய், அதுக்கடுத்து ராகு, இந்த 2 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 2 கிரகங்களும் ரவுடீசத்துக்குரிய கிரகங்கள். செவ்வாயெல்லாம் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்து அந்த திசை வந்ததுன்னு வைங்களேன், அவங்க நான் தான் பெரிய தாதா, எனக்கு கீழே தான் எல்லாம் நடந்துக்கணும்னு அவங்க வட்டாரத்தில் அவங்க ஏதாவது பேசின்னு இருப்பாங்க. அதே மாதிரி ராகுவும் கொஞ்சம் வலுவாக இருந்து அந்த திசை வந்ததுன்னா அவங்களுக்கு அதீதமான தன்னம்பிக்கை வந்துடும். அதனால் எனக்கு கீழே தான் எல்லாரும், எனக்கு தெரியாது எதுவும் கிடையாது, மற்றவங்களோட எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான தலக்கணம் அதெல்லாமே கூட வர ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரியான சில கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் மேலோங்கி இருக்கும்போது தான் அவங்கள்ட்ட அந்த ரவுடீசம் மேலோங்கி இருக்குங்க. சிலருடைய ஜாதகங்களை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது இந்த உண்மைகளை எல்லாம் நம்மால் கண்டறிய முடியுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்னத்திலேயோ அல்லது 6ஆம் இடத்திலேயோ செவ்வாய் இருந்தாலோ ராகு இருந்தாலோ அவங்கள்ட்ட சின்னதாக ஒரு ரவுடீசம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களெல்லாம் விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேகம் இருக்கும் அவங்கள்ட்டெல்லாம். தட்டி கேட்குறது அல்லது தடாலடினா ஏதாவது இறங்கிறது, சில நேரங்களில் சட்டத்தை மீறி சிலதை செயல்படுத்துறது, இதுக்கெல்லாமே இந்த செவ்வாய் ராகு இந்த 2 கிரகங்கள் தான் ஒருத்தர் அது மாதிரி தூண்டி விடுறது. அதோடைய தசாபுக்தியில் நடக்கும்போது ரவுடிசத்தை நம்ம மனசுக்குள்ளார அது தூண்டி விடுங்க. அதே மாதிரி சந்திரனுடன் ராகுவோ செவ்வாயோ சேர்ந்தால் நல்லதுக்காக அவங்கெல்லாம் கொஞ்சம் இறங்கி போராடுவாங்க. அதாவது மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக. 6ஆம் இடத்துல சந்திரன் ராகு, 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய், இந்த 2 கிரகங்கள் இருந்தால் அவங்க நல்லதுக்காக போராடுவாங்க. ஆனால் கெட்டவங்க பார்வையில் அவங்க ரவுடிசம்ன்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இது மாதிரியான உணர்வுகளையும் தூண்டிவிட்டு கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி லக்னத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த 3 கிரகங்கள் ஒருத்தவங்க ஜாதகத்தில் இருந்தால் அவங்க ஒரு தாதா மாதிரி, ஒரு ரவுடீசம், அந்த மாதிரி எண்ணங்கள், அந்த மாதிரி சிந்தனைகள் அதெல்லாம் அவங்கக்கிட்ட மேலோங்கி இருக்கும். அதாவது சட்டத்தை வளைக்கிறது, சட்டத்தை மீறி நடந்துக்கிறது, தாமச்சதான் சட்டம் அப்படின்னு பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள், ஆட்டிடியூடு, அதெல்லாம் இந்த 3 கிரகங்கள் ஒருத்தவங்களுக்கு அது உருவாக்கும். அப்போ இந்த 3 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து, அதாவது சந்திரன் செவ்வாய் ராகு, இந்த 3 கிரகங்கள் லக்னத்தில் உட்கார்ந்து செவ்வாதசை வரும்போது ராகுதசை வரும்போதெல்லாம் இவங்க அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய் ராகு கேது சனி இந்த மாதிரி இருந்தாலும் கூட சில நேரங்களில் அந்த மாதிரி ரவுடிச எண்ணங்கள் வருங்க. 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருந்தாருன்னா அரசியல் தாதா, பொலிட்டிக்கலில் அவர் தாங்க தாதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கொடுக்குங்க. சிலர்லாம் சில காலகட்டங்களில் தேடப்படும் குற்றவாளியாக மாறிடுறாங்க. அந்த மாதிரி நெருக்கடிக்கெல்லாம் சில நேரம் சிலர் தள்ளப்படுறாங்க. அப்போ என்ன கிரகங்கள் அது? 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ல் இருந்தாலோ, நீச்சமாகி இருந்தாலோ, லக்னாதிபதி நீசமாகி உட்கார்ந்துருந்தாலோ, லக்னாதிபதி 6, 8, 12ல் மறைஞ்சிருந்தாலோ,
10ஆம் இடத்துல 2 பாவிகள், சனி செவ்வாய், சனி ராகு, சனி கேது, இது மாதிரி இருந்தால் அவங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது அவங்களாம் வந்து தேடப்படும் குற்றவாளிங்கிற நெருக்கடிக்கு உருவாயிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வரும்போது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி இருந்து இந்த தசாபத்தில் வரும்போது நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். நமக்கு இப்போ வந்து நேரம் சுமாராக தான் இருக்குது, நம்ம கவனமாக இருந்துக்கணுங்கிறது தாங்க உண்மை. அதனால் ஜோதிடம்ங்கிறது வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுனால ஜோதிடங்களையும் கிரகங்களையும் புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை வசந்தமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.